செவ்வாய் பகவான் பற்றியும், செவ்வாய் பகவான் 12 வீடுகளில் இருக்கும்போது எந்த மாதிரியெல்லாம் பலன் தருவார் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ முதல் வீட்டில் செவ்வாய் இருக்கும் பொழுது அவர் அந்த ஜாதகருக்கு எந்த மாதிரியெல்லாம் பலன் தருவாருங்கய்யா? சம்பந்தப்பட்ட ஜாதகர் ஒரு தீவிரமான மன வலிமை உடையவராக இருப்பார். இப்போ இரண்டாம் வீட்டில் செவ்வாய் அமரும் பொழுது குடும்பத்தில் கொஞ்சம் சிக்கலை உருவாக்குவார். அதே சமயம் இப்போ மூன்றாம் வீட்டில் செவ்வாய் அமரும் பொழுது அந்த சகோதரர்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடுகள் பெரிய அளவில் வெடிப்பதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கிறோம். இப்போ நான்காம் வீட்டில் செவ்வாய் அமரும் பொழுது நிச்சயமாக இது செவ்வாய் தோஷம் அப்படிங்கிற ஒரு நிலையத்தை ஏற்படுத்தும். இந்த இடத்துல இப்போ ஐந்தாம் வீட்டில் செவ்வாய் பகவான் அமரும் பொழுது செவ்வாய் 5ஆம் இடத்தில் அமரும் பொழுது அற்புதமான ராஜயோக பலன்கள் நிச்சயமாக சம்பந்தப்பட்ட ஜாதகருக்கு உண்டு. இப்போ 6ஆம் இடத்தில் செவ்வாய் அமரும் பொழுது ஒரு குறுகிய காலத்தில் பண சேர்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ 7ஆம் இடத்தில் செவ்வாய் அமரும் பொழுது கடுமையான பாதிப்பு தந்துடும். பர்டிகுலராக சொல்லணும்னா இப்போ 8ஆம் வீட்டில் செவ்வாய் வரும் பொழுது கொஞ்சம் கடினமான இன்னல்களை தரக்கூடிய ஒரு நிலை தான். குறிப்பாக சொல்லணும்னா இது பெண்கள் ஜாதகத்தில் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கவே கூடாது. இப்போ செவ்வாய் 9ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது 9ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்வது என்பது மிகப்பெரிய பாக்கியசாலிகள் என்றால் அது மிகையாது. இப்போ 10ஆம் வீட்டில் செவ்வாய் அமரும் பொழுது நிச்சயமாக மிகப்பெரிய தொழிலதிபர்களாக இருப்பாங்க. இப்போ 11ஆம் வீட்டில் செவ்வாய் அமரும் பொழுது மூத்த சகோதர வழியிலிருந்து மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் அறிவிப்பாங்க. இப்போ இறுதியாக 12ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கும் பொழுது அவர்களுக்கு எந்த மாதிரிலாம் பலன் தருவாருங்க? செவ்வாய் 12ஆம் இடத்தில் இருப்பது என்பது கணவன் மனைவி உறவு நிலையில் மிகப்பெரிய பக்தி பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் ஜோதிடர் ஸ்ரீவர்ஷன் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இன்னைக்கு நம்ம செவ்வாய் பகவான் பற்றியும், செவ்வாய் பகவான் 12 வீடுகளில் இருக்கும்போது எந்த மாதிரியெல்லாம் பலன் தருவார் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். அந்த வரிசையில் முதல்ல இப்போ செவ்வாய் பகவான் அப்படின்னா பொதுவாகவே அவர் எந்த மாதிரி குணம் படைத்தவர் அப்படிங்கிறத பற்றி சொன்னாங்க. செவ்வாய் காலபுருஷ தத்துவத்திற்கு 1ஆம் வீடு மேசம், காலபுருஷ தத்துவத்திற்கு 8ஆம் வீடு விருச்சகம். இந்த 2 வீடுகளுக்கும் அதிபதியாக இருக்கிறாரு. இதில் மேச ராசியில் அவர் எலும்பு மஜ்ஜையில் இருக்கக்கூடிய அந்த இரத்த அணுக்களை உற்பத்தி செய்யக்கூடிய நபராகவும், விருச்சகத்தில் நீர்த்தத்துவ ராசியாக இரத்த ஓட்டத்தை செயல்படுத்தக்கூடிய நபராகவும் இயங்குகிறார். இப்போ இந்த 2 வகையான தாத்பரியங்களை பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் முழு முதற் யோகாதிபதி அப்படிங்கிற ஒரு நிலையில் தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இவர் ஒரு சரியாக இருந்தால் மட்டும்தான் நம்முடைய உடல் இயக்கமும் மன வலிமையும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை நிலை. சில தோஷ நிலைகளும் இருக்குது. 2, 7, 8, 12 ஆகிய 4 வீடுகளில் அமரும் பொழுது அவர் தோஷத்தை செய்யக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படுத்துவார் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை நிலை. சரிங்க. இப்போ முதல் வீட்டில் செவ்வாய் இருக்கும் பொழுது அவர் அந்த ஜாதகருக்கு எந்த மாதிரியெல்லாம் பலன் தருவாருங்கய்யா? ஜென்ம லக்கணமான முதல் வீட்டில் செவ்வாய் பகவான் அமரும் பொழுது சம்பந்தப்பட்ட ஜாதகர் ஒரு தீவிரமான மன வலிமை உடையவராக இருப்பார். எந்த ஒரு காரியத்தையும் பார்த்திங்கன்னா செஞ்சே முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாய நிலைக்கு ஆட்படுத்தக்கூடிய தன்மையை வெளிப்படுத்தும். தன்னுடைய கண்ட்ரோலில் எல்லாத்தையும் கொண்டு வர்றதுக்கான அத்தனை ஆளுமைத்தன்மையும் இவர் வெளிப்படுத்துவார். அதிகாரம் என்பது இவருடைய முதல் குறிக்கோளாக இருக்கும். இக்காரணத்தை கொண்டு தன்னுடைய லட்சியங்களையோ ஆசைகளையோ அபிலாஷைகளையோ எல்லாமே ரொம்ப சிறப்பாக வென்றெடுப்பதற்கான அத்தனை யோகமும் பெற்ற நபர்களாக இருப்பாங்க செவ்வாய் லக்கணத்தில் அமரும் பொழுது. ஆனாலுமே உஷ்ண திரேகமாக இருக்கும். அவங்களுக்கு உடம்பு கொஞ்சம் வெப்பம் சார்ந்த விஷயங்களும் பித்தம் சம்பந்தப்பட்ட நிலைகளில் இருக்கக்கூடிய உடல் தொந்தரவுகளையும் இவங்கள் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையை கொடுக்கும். அரசுத்துறையில் மிகப்பெரிய ஆளுமை பதவிகள் அனைத்தையுமே பெறக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. குறிப்பாக சொல்லணும்னா இராணுவம், தீயணைப்புத்துறை, காவல்துறை, இந்த 3 துறைகள்லையும் தன்னுடைய பங்களிப்பை ரொம்ப சிறப்பாக கடமை கண்ணியம் கட்டுப்பாடோடு செயல்படுத்தக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. ஜென்ம லக்கணத்தில் செவ்வாய் அமர்வது மிகப்பெரிய யோகத்தையே நிச்சயமாக தரும். சரிங்க. இப்போ 2ஆம் வீட்டில் செவ்வாய் அமரும் பொழுது அந்த ஜாதகருக்கு அவர் எந்த மாதிரிலாம் பலன் தருவாருங்கய்யா? குடும்பத்தில் கொஞ்சம் சிக்கலை உருவாக்குவார். அதே சமயம் இந்த பொருளாதார ரீதியான சிரமங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கும். வாக்கு வன்மையும் பார்த்திங்கன்னா கடினமானதாக இருக்கும். ஏக்காரணத்தை கொண்டு தான் பேசக்கூடிய வார்த்தைகள்னு பார்த்திங்கன்னா ஒரு நேர்த்தியை கடைபிடிக்குமா ரொம்ப கடினமான சொற்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இது உருவாக்கும். இருந்தாலுமே இவர்கள் தன்னுடைய வாக்கை ஏதாவது ஒரு வகையில் வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு தன்மையிலான ஒரு நிலையில் ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது ஒரு அற்புதமான மாற்றங்களை நிச்சயமாக சந்திப்பாங்க. அப்படிங்கிற மாற்று கருத்துக்கு இடமில்லை. குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகளை கொஞ்சம் அனுசரித்து செல்லணும். பர்டிகுலராக சொல்லணும்னா தன்னுடைய வாழ்க்கை துணையை இவர்கள் அனுசரித்து செல்லணும். 2ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்து தோஷத்தை தரும் பட்சத்தில்
இதே மாதிரியான ஒரு தோஷம் இருக்கக்கூடிய ஒரு வலிமை பெற்ற ஒரு ஜாதகத்தை இணைக்கும் பொழுது ரொம்ப அற்புதமான யோக வாழ்வு அமையும். குடும்பத்தில் சிரமத்தை தரக்கூடிய ஒரு நிலை இது ஏற்படுத்தினாலும் பொருளாதாரத்தில் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே, ஒரு பாதி வயசுக்கு மேலே, 30 வயசுக்கு மேலே ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸோ மிகப்பெரிய யோக வாழ்வையும் பெறக்கூடிய நபர்களாக இந்த 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இவர்களை பரிணமிக்க செய்வார். ரொம்ப அற்புதமான பொருளாதார வெற்றிகளை 30 வயதுக்கு மேலே ரொம்ப சிறப்பாக தரும். இப்போ 3ஆம் வீட்டில் வந்து செவ்வாய் அமரும் பொழுது அந்த ஜாதகருக்கு அவர் எந்த மாதிரியெல்லாம் பலன் தருவார்? இது காரக பாவனாஸ்தின்னு சொல்லுவாங்க. சகோதரஸ்தானத்துக்கு உண்டான ஒரு இடத்துல சகோதரஸ்தானாதிபதியாகப்பட்ட செவ்வாய் பகவான் அமரும் பொழுது அந்த சகோதரர்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடுகள் பெரிய அளவில் வெடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கிறோம். குறிப்பாக இவங்களை வந்து ஒருத்தர் சரியாக புரிஞ்சிக்க மாட்டாங்க. இளைய சகோதரமாக இருந்தாலும் சரி, மூத்த சகோதரமாக இருந்தாலும் சரி, அந்த உறவு நிலையை கடைசி வரைக்கும் பேணி பாதுகாப்புதுங்கிறது ஒரு குதிரை கொம்பாக தான் இருக்கும். இருந்தாலுமே இந்த தகவல் தொழில்நுட்பம் சம்பந்தப்பட்ட துறையிலையோ அல்லது இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட துறையிலையோ அல்லது மருத்துவம் சம்பந்தப்பட்ட துறைகள்லையோ ஒரு புகழ்பெற்ற ஒரு நபராக திகழ்வாங்க. இதில் எல்லாமே ஒரு நல்ல ஞானத்தை பெற்றிருப்பாங்க. இவங்க தான் செய்யக்கூடிய காரியங்களில் இந்த துறை சார்ந்த நிலைகள் இருக்கும் பொழுது இவருடைய வளர்ச்சிங்கிறது அபரிவிதமான தன்மையில் இருக்கும். இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் தன்னுடைய தனித்திறமை வெளிப்படுத்தக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அதேமாரி சிறு வியாபாரங்கள், ஏஜென்சி, கமிஷன் பேஸில் செய்யக்கூடிய தொழில்கள்லாம் அபரிவிதமான லாபங்களும் முன்னேற்றங்களும் பெறக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. முயற்சி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக முன்னெடுப்பாங்க. தொடர்ந்து அந்த தொடர் முயற்சி வழியிலான வெற்றிகளையும் லாபங்களையும் அதிர்ஷ்டங்களையும் எல்லாமே பிளான் பண்ணி சக்ஸஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு இயற்கையாக அமைஞ்சிருக்கும். செவ்வாய் 3ஆம் இடத்தில் அமர்வது என்பது சகோதரஸ்தானத்து வழியிலிருந்து இன்னலை கொடுத்தாலுமே கூட ஒரு பொருளாதார ரீதியான தன்னிறைவை இவங்க ஈஸியாக எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நிச்சயமாக கொடுக்கும். சரிங்க. இப்போ 4ஆம் வீட்டில் செவ்வாய் அமரும் பொழுது அந்த ஜாதகருக்கு அந்த செவ்வாய் எந்த மாதிரியெல்லாம் பலன் தருவாருங்க? நிச்சயமாக இது வந்து செவ்வாய் தோஷம் அப்படிங்கிற ஒரு நிலையத்தை ஏற்படுத்தும். இந்த இடத்துல குணத்தை, கேரக்டரை வந்து அனலைஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். 4ஆம் இடத்துல செவ்வாய் அமரும் பொழுது அவங்களுடைய குணாதிசயங்கள் வந்து கொஞ்சம் ஃபோர்ஸாக இருக்கும். ஃபோர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் உணர்வுபூர்வமாக வெளிப்படுத்தக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அந்த கோபமாக இருந்தாலும் சரி, அன்பாக இருந்தாலும் சரி, ஒரு பாராட்டுதாக இருந்தாலும் சரி, ஒரு திட்டாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே வந்து கொஞ்சம் கடினமாக, கொஞ்சம் ஆக்ரோஷமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இது வெளிப்படுத்தும். இவருடைய குணநலன் சார்ந்த விஷயங்களை மற்றவங்க கணிக்கிறதே மிக சிரமமாக இருக்கும். இதனால தான் இந்த 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும் பொழுது இதனுடைய தாக்கத்தை கொஞ்சம் கடுமையாக கொடுத்துருவார். எதிர்பாராத ஒரு சில விபத்துக்களை வண்டி வாகனங்கள் நிலையிலிருந்து கூட தரலாம். வண்டி வாகனங்கள் எல்லாம் போகும்போது இவங்கெல்லாம் கொஞ்சம் பாதுகாப்பாக போய்க்கணும். அந்த செவ்வாய் வந்து 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே ஒரு பாதுகாப்பான பயணம் அப்படிங்கிறத மிக முக்கியமாக முன்னெடுக்கணும். அதேமாதிரி சொந்தமாக வீடு, வண்டி வாகன, சொத்து சுகை இது சார்ந்த விஷயங்களை ஈஸியாக சுகரிக்கக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும். அதேமாதிரி திடீர்னு இழக்க வேண்டிய சூழ்நிலையும் இது உருவாக்கும். அப்படிங்கிறதுனால இந்த சொத்து பத்துக்களை எல்லாமே கொஞ்சம் காப்பாற்றி வச்சுக்கணும். அதில் எந்த விதமான வில்லங்கமும் இடம் வாங்குகிறோம் அப்படின்னா அதில் எந்த விதமான வில்லங்கமும் இல்லாமல் ரொம்ப கவனமாக பார்த்து அதை சுவீகரிப்பது அவசியமானது. இவர்களுக்கு இந்த மண்மனை வண்டி வாகன யோக அமைப்பிலிருந்து தான் சில பிரச்சனைகள் ஏற்படும். அதே வழியிலையும் மிகப்பெரிய லாபங்களும் தனச்சேரிக்கும் உண்டாகும் அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க ஒரு விஷயம். மேலும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, தன்னுடைய தாயார் வழியிலேருந்து அபரிவிதமான ராஜயோக பல பெறுவாங்க. ஆண்களாக இருக்கும் பட்சத்தில், பெண்களாக இருக்கும் பட்சத்தில் தன்னுடைய தகப்பனார் வழியிலேருந்து மிகப்பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சியை நிச்சயமாக இவர்கள் பெறுவார்கள். சரிங்க. இப்போ 5ஆம் வீட்டில் வந்து செவ்வாய் பகவான் அமரும்போது அந்த ஜாதகருக்கு எந்த மாதிரிலாம் பலன்களை அவர் தருவாருங்க? இது ஒரு மேம்பட்ட ஒரு அற்புதமான யோக பலனை தருங்க. செவ்வாய் வந்து இந்த 5ஆம் இடத்தில் அமரும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா கலைகளில் வந்து நல்ல தேர்ச்சியை கொடுத்துரும். ஆய கலைகள் 64லையும் இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு அமைப்பு பெற்றிருக்கும். இசைவாணர்களாகவோ, நடிப்பு துறையிலையோ, இயலிசை நாடகம் பண்ணுற விசேஷமான ஒரு துறைகளிலேயோ தன்னுடைய பங்களிப்பை அற்புதமாக வெளிப்படுத்துவாங்க. மக்கள் வழியிலிருந்து அதிக கவன ஈர்ப்பை பெறக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. எக்காரணத்தை கொண்டு இவர்களுடைய சொல்லாடலோ அல்லது அவங்களுடைய கலை படைப்பு திறனோ அல்லது இவங்க வெளிப்படுத்தக்கூடிய அந்த தன்னுடைய இருக்கக்கூடிய தனித்திறமை சார்ந்த விஷயங்களோ மக்களை பெருமளவில் கவர்ந்தெழுக்கும். இதனாலேயே வந்து இவங்களுடைய வளர்ச்சிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கும். குறுகிய காலத்தில் தன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய உன்னதமான இடத்துக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கும். தன்னுடைய ஞானத்தையும் அறிவையும் சிந்தனை திறனையும் வந்து தலைமுறையாக மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு தன்மை வெளிப்படுத்தும். யாருமே இவர்களுடைய பாதையைத்தான் பின்பற்றி போவார்களோ தவிர இவர் வந்து யாரையும் பின்பற்றி போக மாட்டார் அப்படிங்கிறது இங்கே சிறப்பான விஷயம். செவ்வாய் 5ஆம் இடத்தில் அமரும் பொழுது அற்புதமான ராஜயோக பலன்கள் நிச்சயமாக சம்பந்தப்பட்ட ஜாதகருக்கு உண்டு. சரிங்க.
இப்போ 6ஆம் இடத்தில் செவ்வாய் அமரும் பொழுது அந்த ஜாதகருக்கு அந்த செவ்வாய் இந்த மாதிரிலாம் பலன்கள் தருவாருங்க? திடீர் தனச்சேர்க்கை தான். ஒரு குறுகிய காலத்தில் பண சேர்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் வந்துக்கிட்டே இருக்கும். தன்னுடைய பொருளாதார விஷயத்தை ஏதாவது ஒரு வகையில் நிலைநிறுத்திக் கொள்வதற்காக தன்னுடைய முழு முயற்சியும் வெளிப்படுத்துவாங்க. நல்ல உடல் உழைப்பாளர்கள். அதேமாதிரி எவ்வளோ அடிபட்டாலும் சரி, எவ்வளோ உடல் பிரச்சனைகள் வந்தாலும் சரி, அதை சமாளிக்கக்கூடிய வில் பவர் இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும். உடல் ரீதியாக ஏதாவது தொந்தரவுகள் இருந்தால் கூட அதையெல்லாம் மறைத்து கொண்டு ஒரு புன்னகை மாறாமல் வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை தரும். எதிரிகள் வழியிலிருந்தும் மிகப்பெரிய நன்மைகளை பெறக்கூடிய நபர்கள் இவங்களாக தான் இருப்பாங்க. 6ஆம் இடத்துல செவ்வாய் அமரும் பொழுது எதிரிகளை நண்பனாக்கி விடும். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா எதிரிகள் வழி சொத்துக்களையும் இவங்க சுவைப்பிருக்குங்க. குறிப்பாக இவங்களோட யாராவது பகைச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க வழியிலேருந்து நல்லது கிடைக்கும் அப்படிங்கிறத கவனிக்க வேண்டிய விஷயம். குறிப்பாக இவர்களோட இந்த செவ்வாய் 6ஆம் இடத்தில் அமர்ந்த நபர்களோட யாருமே பகைமையை வளர்த்து கொள்ளக்கூடாது. ஏன்னா இது வந்து எதிரியை வந்து சர்வநாசம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால் இந்த செவ்வாய் 6ஆம் இடத்தில் இருக்கும்போது மட்டும் நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய அபரிவிதமான வெற்றிகளை 100% தரும். உடல் ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையை நிச்சயமாக கொடுக்கும். இந்த ஹீட்டும் அந்த உடல் ரீதியான பிரச்சனைகளை மட்டும் தவிர்த்து விட்டு பார்த்தால் இவருடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல அபரிவிதமான பொருளாதார முன்னேற்றத்தை பெறக்கூடிய நபர்களாக நிச்சயமாக இருப்பாங்க. சரிங்க. இப்போ 7ஆம் இடத்துல வந்து செவ்வாய் அமரும் பொழுது அவர்கள் அந்த ஜாதகத்துக்கு எந்த மாதிரிலாம் பலன் தருவாருங்க? செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்தில் கலத்தர தோஷத்தை ஏற்படுத்துவார். 7ஆம் இடத்துல செவ்வாய் அமர்வது அவ்வளோ ஒன்றும் சிறப்பான விஷயம் இல்லை. தன்னுடைய வர்க்க கிரக வீடுகளில் உட்காரும்போது ஒன்றும் பண்ணாது. ஆனால் தன்னுடைய எதிர்வர்க்க கிரக வீடுகளில் உட்காரும்போது கடுமையான பாதிப்பு தந்துடும். பர்டிகுலராக சொல்லணும்னா இந்த மிதுனத்துலேயும் கன்னியிலையும் செவ்வாய் வந்து 7ஆம் இடத்துல உட்கார்றது அவ்வளோ சிறப்பானதல்ல. இது வந்து மிகப்பெரிய பாதிப்புகளை உண்டு பண்ணிடும். ரிஷபம் துலாத்துலையும் இதே நிலை தான். அதேமாதிரி மகரம் கும்பத்துலையும் இதே நிலை தான். ஏன்னா இதெல்லாம் எதிர்வர்க்க கிரகத்தோட வீடு. இந்த இடத்துல செவ்வாய் வந்து தோஷம் நிலையாக மாறி சம்பந்தப்பட்ட எதிர்பாலின சேர்க்கை. இப்போ கல்யாணம் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், இந்த செவ்வாய் தோஷம் பார்க்காம ஏதாவது ஒரு வகையில் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஃபிசிக்கலாக தன்னுடைய வாழ்க்கை துணைக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை தர ஆரம்பிச்சிடும். தன்னுடைய வாழ்க்கை துணைக்கு உடல் ரீதியான கடுமையான உபாதைகளையும் மனோ ரீதியான கடுமையான பாதிப்புகளையும் தரக்கூடிய ஒரு நிலையை வெளிப்படுத்தும். பட் இருந்தாலுமே இவங்க வந்து தனித்திறமை வாய்ந்தவர்களாக இருப்பாங்க. யாரையும் சார்ந்து வாழ மாட்டாங்க. தன்னுடைய வாழ்க்கையில் சுயமாக வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடிய தன்மையை கொடுக்கும். வெளிநாடுகள் வழியிலேருந்து அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றங்களையும் பெறுவாங்க. பொதுமக்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். அரசியல் ரீதியான பதவிகளை மிக எளிதாக சுகரிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கும். வாழ்க்கையில் வெற்றிங்கிறது இவங்களுக்கு ஈஸியாக வந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு திறமையை பயன்படுத்தி தன்னுடைய வித்தைகளை பயன்படுத்தி வாழ்க்கையில் அதிகார நிலையை கைப்பற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை இறையருள் இவங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். செவ்வாய் 7ஆம் இடத்தில் அமர்வது தோஷத்தை தத்தாலும் ஒரு வகையில் ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தையும் தரும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. சரிங்க. இப்போ 8ஆம் வீட்டில் செவ்வாய் வரும் பொழுது அந்த ஜாதகருக்கு அந்த செவ்வாய் எந்த மாதிரிலாம் பலன்கள் தருவாருங்க? 8ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்வது கொஞ்சம் கடினமான இன்னல்களை தரக்கூடிய ஒரு நிலை தான். குறிப்பாக சொல்லணும்னா இது பெண்கள் ஜாதகத்தில் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கவே கூடாது. இந்த நிலை இருந்ததுன்னு வச்சிங்களேன், இதுதான் கடுமையான செவ்வாய் தோஷம், மாங்கல்ய தோஷம் என்று அழைக்கப்படும். இப்போ இந்த 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிற ஆட்களுக்கு பர்டிகுலராக ஆண்களுக்கு பிரச்சனை இல்லை. பெண்களாக இருக்கும் பட்சத்தில் தன்னுடைய வாழ்க்கை துணையை சரியாக அமைச்சு தரும். இல்லைன்னா இவங்களுடைய உடல் ஆரோக்கியம் கடுமையாக பாதிக்கிறதோட பொருளாதார ரீதியான மிகப்பெரிய இழப்புகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். எதிர்பாராத அந்த கணவன் மனைவி உறவு நிலையில் பிரிவை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாக்கும். அல்லது ஏதாவது ஒரு வகையில் உடல் ரீதியான ஒரு கடுமையான பாதிப்புக்கும் இது ஆளாக்கி விட்டுரும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மைநிலை. ஸோ செவ்வாய் தோஷம் கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு இடம் என்றால் அது இந்த 8ஆம் இடம் தான். இந்த 8ஆம் இடத்துல செவ்வாய் அமரும் பட்சத்தில் தன்னுடைய வாழ்க்கை துணை வழியிலிருந்து தான் இவங்களுடைய யோக வாழ்வு நிர்ணயப்படும். வரக்கூடிய வாழ்க்கை துணை ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஏதாவது ஒரு வகையில் பாதிப்பு தரும் பட்சத்தில் இது மிகுந்த கடுமையான இன்னல்களை ஏற்படுத்தும். அதே மாதிரி பொதுமக்கள் வழியிலிருந்தும் மிகப்பெரிய இழப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு நிலையை கொடுக்கும். தேவையில்லாத அவமானங்களும் துன்பங்களும் விபத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கடுமையான பாதிப்பையும் சந்திக்க வேண்டிய ஜாதகமாக இருக்கும். இந்த நிலையில் இருக்கிறவங்க வந்து இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது. அதேமாதிரி வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப பாதுகாப்பாக போய்க்கணும் வந்துக்கணும். ஏன்னா பாதுகாப்புங்கிறது ஒரு அடிப்படை விஷயமாக இவர்கள் முன்னெடுப்பது அவசியம் என்பதை நாம் இந்த நேரத்தில் ஆழ்நிறுத்தமாக பதிவு செய்கிறோம். இப்போ செவ்வாய் 9ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு எந்த மாதிரிலாம் பலன் தருவார்? பாக்கியஸ்தானத்தில் அமரக்கூடிய செவ்வாய் வந்து மிகப்பெரிய ஞானத்தை வழங்கிடுவார். பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து தெரியாத விஷயமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையை உருவாக்கும். பர்டிகுலராக இந்த உலக ஞானம் அப்படிங்கிறது ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருப்பாங்க. இவங்களுக்கு வந்து தகவல்கள் ரொம்ப அதிக அளவில் வந்து சேரும். அப்படிங்கிறதுனால எதையுமே தன்னுடைய அறிவுபூர்வமாக நடவடிக்கைகள் முன்னெடுப்பாங்க. இந்த விழிப்புணர்வு அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப அதிக அளவில் இருக்கும்.
இவங்கள்ட்ட கிளாஸ் எடுக்கும் பொழுது, பர்டிகுலர் இவங்கள்ட்ட ஒரு பயிற்சி பெறும் பொழுது, இவங்க ஒரு வாத்தியாராக இருந்து மாணவர்களை பயிற்றுவிக்கும் போது, அந்த மாணவர்கள்லாம் அறிவில் ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை நிச்சயமாக பெற்றிருப்பாங்க. நல்ல அறிவொளியாக திகழக்கூடிய தன்மை வெளிப்படுத்தும். தான் கற்ற வித்தை தன்னோட மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கும் பயன்படணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடமாக இருக்கும். செவ்வாய் 9ஆம் இடத்தில் அமரும் பொழுது இயற்கையாகவே வந்து பார்த்திங்கன்னா பரோபகர மனப்பான்மை பர்டிகுலராக யார் வந்து கேட்டாலும் சரி அவங்களுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரியான தன்மையில் வாரி கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமையை கொடுக்கும். இது வந்து பொருளாதாரமாகவும் இருக்கலாம், அவங்களுடைய அறிவாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கும். அவங்கள்ட்ட என்னவாக இருந்தாலும் சரி, அவங்கள்ட்ட என்ன ஸ்பெஷலாக இருக்குதோ அதை வந்து மக்களுக்கும் பயன்படட்டும் அப்படிங்கன்னு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும். மேலும் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆன்மீகத்துலேயும் நல்ல நாட்டத்தை கொடுக்கும். கடவுளோட தரிசனம்லாம் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஆன்மீக பிரிவுகளுடைய தரிசனம் ஈஸியாக கிடைக்கும். மற்றவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கடவுளை தரிசனம் பண்ணும் பொழுது இவங்களுக்கு வந்து கடவுள் வந்து சிறப்பு தரிசனம் மாதிரி கேட்டே மூடி இருந்தாலும் சரி ஓப்பன் பண்ணி இவங்க போகிற நேரத்துக்கு கடவுள் தரிசனம் தருவார். அந்த மாதிரியான ஒரு வல்லமை பெற்ற ஒரு இடம் இது. 9ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்வது என்பது மிகப்பெரிய பாக்கியசாலிகள் என்றால் அது மிகையாக. சரிங்க. இப்போ 10ஆம் வீட்டில் வந்து செவ்வாய் அமரும் பொழுது அந்த ஜாதகருக்கு செவ்வாய் எந்த மாதிரிலாம் பலன்கள் தருவாருங்க? நிச்சயமாக மிகப்பெரிய தொழிலதிபர்களாக இருப்பாங்க. எக்காரணத்தை கொண்டு 10ஆம் இடத்தில் நல்லா வலிமை பெற்று செவ்வாய் அமர்ந்து விட்டால் தனது எதிர்வர்க்க வீட்டில் உட்காராமல் தனது வர்க்க வீட்டில் உட்கார்ந்து நல்லா வலிமையை பெற்று விட்டால் சம்பந்தப்பட்ட நபர் வந்து மிகப்பெரிய தொழிலதிபராக தான் இருப்பாங்க. டாப் 10 பணக்காரர்கள் இவங்க கண்டிப்பாக ஒரு நபராக இருப்பாங்க. தான் செய்யக்கூடிய தொழிலில் மற்றவங்களையும் வாழ வைக்கக்கூடிய ஒரு வல்லமை கொடுக்கும். நிறைய அன்பர்கள் இந்த செவ்வாய் வலிமை பெறும் பொழுது அற்புதமான தொழில் ஞானத்தை வெளிப்படுத்தும். தொழிலில் இருக்கக்கூடிய நுண்ணறிவுத்திறன் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் தொழில் ஞானத்தையும், ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுறோம்னா அதே எப்படி செய்கிறது, ஒரு புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம்னா அதே எப்படி செய்கிறது, ஒரு தொழில் செஞ்சிட்ருக்கக்கூடிய தொழில் ஏதாவது பின்னடைவு வந்துச்சுன்னா அதை எப்படி திருப்பி முன்னேற்றத்துக்கு நோக்கி இழுத்துட்டு போகிறது அப்படிங்கிற அந்த ஒரு தொழில் ரீதியான ஞானமும் நிர்வாகத்திறம் சார்ந்த ஒரு அற்புதமான விஷயமும் இவங்களுக்கு இயற்கையாகவே அமையும். இது ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை தரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இப்படிப்பட்ட நபர்கள் வந்து நிச்சயம் மிகப்பெரிய தொழிலதிபர்களாக இருப்பாங்க. செவ்வாய் 10ஆம் இடத்தில் ரொம்ப அற்புதமான யோக பலனை தரும். சரிங்க. இப்போ 11ஆம் வீட்டில் வந்து செவ்வாய் அமரும் பொழுது அந்த ஜாதகருக்கு செவ்வாய் பகவான் எந்த மாதிரிலாம் பலன்கள் தருவாருங்க? மூத்த சகோதர வழியிலேருந்து மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் அறிவிப்பாங்க. அதாவது தன்னுடைய அண்ணன் அக்கா இவங்க 2 பேர் வழியிலிருந்து பெறக்கூடிய யோகங்கள் ஒரு தன்னிறைவாக இருக்கும். சின்ன வயசுலேருந்தே எந்த கஷ்டமும் இல்லாமல் தன்னுடைய மூத்த சகோதரர் வழியிலேருந்து நல்ல ராஜயோக பலன்கள் அனுபவிக்கிறவர்களாக இருப்பாங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தன்னம்பிக்கை அப்படிங்கிறது இவங்களுக்கு எந்த காலத்திலும் போகாது. அந்த சுய முயற்சி, தன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு உச்ச நிலை அடையணும் அப்படின்னு நினைக்கிற அந்த மனப்பான்மையை இவங்களுக்கு இயற்கை கொடுத்துருக்கும். நல்ல அற்புதமான தொழில் வன்மையை பெற்றிருப்பாங்க. எந்த தொழில் செஞ்சாலும் சரி, எந்த தொழிலை தொட்டாலும் சரி, அந்த தொழில் வந்து அற்புதமான முன்னேற்றத்தை நோக்கி போக ஆரம்பிக்கும். இவர்கள் தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் பெற்றவர்களாகவும் ராசியை பெற்றவர்களாகவும் இருப்பாங்க. மனதில் வந்து பயம் இருக்காது, தெளிவான சிந்தனை இருக்கும், முற்போக்கு சிந்தனை சார்ந்த விஷயங்களை முன்னெடுப்பாங்க. பொதுமக்களை வந்து ஒன்று திரட்டி ஒரு மிகப்பெரிய சாதனையாளர்களாக வருவதற்கான ஒரு வாய்ப்போ, மிகப்பெரிய அரசியல் தலைவர்களாக இருப்பதற்குண்டான ஒரு சந்தர்ப்பத்தையோ, மிகப்பெரிய அளவிலான ஒரு உலக நடப்புகளை தன்னுடைய உள்ளங்கையில் வச்சுட்டு எல்லாத்தையும் ஆளுமை செய்யக்கூடிய அந்த தளபதி என்ற ஒரு படைப்பை தன்னுடைய திறன் கொண்டு வென்றெடுக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. சிறந்த அரசியல்வாதிகளாகவும் சிறந்த ஒரு போர் தளபதியாகவும் செயல்படக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவர்கள். எந்த காரணத்திலும் இவங்களுக்கு வந்து பயமுங்கிறதே இருக்காது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை நிலை. சரிங்க. இப்போ இறுதியாக 12ஆம் இடத்தில் வந்து செவ்வாய் பகவான் இருக்கும் பொழுது அவர்களுக்கு எந்த மாதிரிலாம் பலன் தருவாருங்க? ஒரு கடுமையான தாம்பத்திய வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடமாக இருக்கும். செவ்வாய் வந்து 12ஆம் இடத்தில் இருப்பது என்பது கணவன் மனைவி உறவு நிலையில் மிகப்பெரிய இன்னல்களை ஏற்படுத்தும். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூரமான எண்ணங்களுக்கெல்லாம் ஆட்படுவாங்க. அவங்களோட மனசில் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத சிந்தனைகளும் போர்க்குணமும் அதிகமாக இருக்கும். ஒரு தீவிரமான ஒரு போக்கை கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு நபர்கள் எல்லாத்துக்குமே இந்த செவ்வாய்ங்கிறது கடுமையாக பாதிக்கப்பட்டு 12ஆம் வீட்டில் இருக்கும். நல்லா வலிமையாக இருந்துச்சுன்னா சிக்கலே இல்லை, ரொம்ப மிகப்பெரிய தனச்சேர்க்கை பொருளாதார நிபுணர்களாகவும் ஒரு வெளிநாடுகளில் அபரிவிதமான ராஜயோக வாழ்வை வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருப்பவர்களாக இருப்பாங்க. ஆனால் 12ஆம் இடத்தில் செவ்வாய் வலிமை இழந்து காணப்படும் பொழுது அவங்களுக்கு வரக்கூடிய பாதிப்பின் தன்மைங்கிறது ரொம்ப அதிக அளவு இருக்கும். உடல் ரீதியாக அதிக அளவில் பிணிகளால் பாதிக்கப்படக்கூடிய தன்மையும், இரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையோ அல்லது இந்த உடல் உபாதைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களையோ உஷ்ணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையோ கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்க.
இந்த 12ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கும் பொழுது அந்த திருமண வாழ்க்கையை நாம் சரியாக நிர்ணயம் செய்யவில்லை என்றால் அவர்கள் இல்லற வாழ்க்கை என்பது கடுமையாக பாதிக்கப்படும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மைநிலை. ஏன்னா இந்த இடத்துல செவ்வாய் தோஷம் என்பது கடுமையான இன்னல்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறோம். சரிங்க. இப்போ நம்ம செவ்வாய் பற்றியும் செவ்வாயோடைய 12 வீடுகள் இருக்கும் பொழுது என்ன மாதிரி பலன் தருவார் அப்படிங்கிறதையுமே ரொம்ப விலாவரியாக பார்த்தோம். கண்டிப்பாக நம்ம நேயர்களுக்கு இது ஒரு பயனுள்ள தகவலாக அமைங்க. ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள்.